முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக்கின் எஞ்சிய சிறை தண்டனையை வீட்டுக்காவலில் கழிக்க முன்னாள் பேரரசர் உத்தரவிட்டதாக கூறப்படும் விவகாரத்தை அமைச்சரவை விரைவில் விவாதிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு சென்றுள்ள பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தாயகம் திரும்பியவுடன் அந்த விவகாரம் விவாதிக்கப்படும் என்று அரசாங்க பேச்சாளர் ஃபோமி ஃபாஜில் குறிப்பிட்டுள்ளார். அன்வார் வெளிநாடு சென்றிருப்பதன் காரணமாக துணை பிரதமர் அமர் ஜாகித் ஹமீடி நேற்றைய அமைச்சரவை கூட்டத்திற்கு தலைமை வகித்தார். சொக்சோவில் தங்கள் பணியாளர்களை பதிவு செய்யாத முதலாளிமார்களுக்கு 30 நாட்கள் கெடு வழங்கப்படுவதாக அதன் தலைமை இயக்குநர் டதஸ்ரீ டாக்டர் முகமது அஸ்மான் அசீஸ் முகமது தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக மே 1ஆம் தேதி முதல் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். எனவே முதலாளிமார்கள் உடனடியாக தங்களின் ஊழியர்களை சொக்சோவில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்றும் ஜூன் 1ஆம் தேதிக்கு பிறகு சொக்சோவின் சோதனைகள் தொடரும் என்றும் அவர் கூறினார். இவ்விவகாரத்தில் தொழிலாளர்களை சொக்சோவில் பதிவு செய்யாத முதலாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் எந்த சமரசமும் செய்து கொள்ளப்பட மாட்டாது என்றும் அவர் எச்சரித்தார். மலேசியாவில் கை துப்பாக்கிகளுடன் கைதான ஷலோம் அவிதான் எனும் இஸ்ரேலிய நபருடன் தொடர்புடைய 3 வெளிநாட்டினர் தத்தம் தாயகங்களுக்கு நாடு கடத்தப்பட்டனர். அந்த 3 நபர்களும் குடிநுழைவு துறையிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னர் அவர்கள் நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ரூஸ்டி தெரிவித்துள்ளார். பாலஸ்தீன அரசியல் அமைப்பான ஹமாஸுடன் மலேசியா நட்புடன் இருப்பதால் அதன் மீது மேற்கத்திய நாடுகள் தடை விதிக்கும் அபாயம் உள்ளதாக சவுத் சைனா மார்னிங் போஸ்ட் பத்திரிகை தெரிவித்துள்ளது. கத்தாருக்கு அண்மையில் வருகை மேற்கொண்ட பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அந்த வளைகுடா நாட்டின் ஹமாஸ் தலைவர்களை சந்தித்தார். இச்சந்திப்பானது மலேசியா மீதான அமெரிக்காவின் கண்காணிப்பை மேலும் தீவிரப்படுத்தக்கூடும் என்று அது தெரிவித்துள்ளது. கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தில் பணிபுரியும் சுங்க அதிகாரி ஒருவர் விமான நிலைய சரக்கு பகுதியிலிருந்து வெளியேறும் ஒரு நிறுவனத்தின் ட்ரக்குகளை ஆய்வு செய்யாமல் இருப்பதற்காக 70,000 வெள்ளி லஞ்சம் பெற்றதாக அவர் மீது நேற்று 43 குற்றச்சாட்டுகள் ஸ்ரம்பான் அமர்வு நீதிமன்றத்தில் சுமத்தப்பட்டது. நீதிபதி மியோ சுலைமான் அமாத் தர்மிசியின் முன் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட பின்னர் 41 வயதான ஜயித் இப்ராஹிம் குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டார். ஜலான் பெசாரில் உள்ள வங்கி கிளையில் செப்டம்பர் 16, 2017 ஆண்டு முதல் ஜனவரி 6, 2022 ஆண்டு வரை தனது வங்கி கணக்கிற்கு ஆன்லைன் பண பரிமாற்றம் மூலம் ஒரு நிறுவனத்திடமிருந்து 69,350 வெள்ளி கையூட்டு பெற்றதாக ஜயித் மீது குற்றம் சாட்டப்பட்டது. ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு உணர்வை காலம் முழுவதும் நினைத்து பார்க்கும் நன்றி உணர்வு நம் எல்லோரிடத்திலும் இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும் என்று ஓம்ஸ் அறவாரிய தலைவரும் மலேசிய அறிவா சங்கத்தின் தோற்றுநருமான ஓம்ஸ் பா தியாகராஜன் தமது ஆசிரியர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். இந்நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளில் ஆசிரியர் பெருமக்கள் ஆற்றி வரும் பங்களிப்பை நாம் எளிதில் மறந்துவிட முடியாது. அந்த அளவுக்கு மாணவர்களின் கல்வி கண்களை திறந்து அவர்களின் எதிர்கால நல்வாழ்வுக்கு தூண்டுகோலாக இருப்பவர்கள் ஆசிரியர்கள்தான் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அண்மைய காலங்களில் தமிழ் ஆசிரியர்கள் ஆற்றி வரும் சேவைகளை தாம் நன்கு அறிவதாகவும் கல்வி போதனைகளின் இணைப்பாட நடவடிக்கைகளிலும் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு வழங்கி வரும் சேவைகளுக்கு தாம் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ள அவர் ஆசிரியர்களின் பணி மேலும் மாணாக்கர்களுக்கு பயன் தரும் வகையில் அமைந்திட வேண்டும் என்று இந்த ஆசிரியர் தினத்தில் கேட்டுக்கொள்வதாக தமது ஆசிரியர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். அண்மையில் கோலாலம்பூரில் பெய்த கனமழையால் பல மரங்கள் சரிந்து விழுந்ததோடு உயிரிழப்பும் ஏற்பட்டது. இதனை அடுத்து கோலாலம்பூர் நகராண்மை கழகம் தலைநகரில் ஆபத்தான நிலையில் உள்ள பழமையான மரங்களை அடையாளம் கண்டு அவற்றை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது. இந்நிலையில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்துள்ளார். ஒரு மரத்தை வெட்டினால் அதற்கு பதிலாக 100 மரங்களை நட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கோலாலம்பூர் மேயருக்கும் அதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளார். பிரதமரின் இந்த செயல் பூமியின் மீதும் இயற்கையின் மீதும் நாளைய நம் தலைமுறையினர் மீதும் அவர் வைத்திருக்கும் அக்கறையை காட்டுகிறது என்று ஓம்ஸ் பா தியாகராஜனின் புதல்வரும் மலர் டிவியின் தலைமை நிர்வாகியுமான டாக்டர் பழனீஸ்வரன் தெரிவித்துள்ளார். இயற்கையை அதன் தன்மையோடு கட்டிக்காக்க வேண்டியது நமது கடமை. தேவையில்லாமல் இயற்கை வளங்களை அளித்தால் இயற்கையின் சீற்றம் இன்னும் கொடூரமாகலாம். எனவே இயற்கையை எந்த அளவுக்கு பாதுகாக்க முடியுமோ அந்த அளவுக்கு நமது நடவடிக்கைகள் அமைய வேண்டும். அந்த வகையில் நமது பிரதமரின் இந்த நடவடிக்கை போற்றுதலுக்குரியது.
இயற்கையின் எந்த இழப்பையும் நாம் ஈடுகட்ட வேண்டும் என்று அவர் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருப்பது மெய்சிலிர்க்க வைக்கிறது. பூமி தாயின் கோபத்திற்கு ஆளாகாமல் கைமாறாக 1க்கு 100 என மரங்களை நட வேண்டும் என்கிற உத்தரவு நகராண்மை கழகத்திற்கு மட்டும் அல்ல, நமக்கும் சேர்த்துதான் நமது பிரதமர் உணர்த்தி இருக்கிறார். எனவே பிரதமரின் இந்த உத்தரவை நாமும் பின்பற்றுவோம். இயற்கையை நேசிப்போம். பசுமையான இந்த தேசத்தை மேலும் பசுமையாக்குவோம் என்று டாக்டர் பழனீஸ்வரன் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.